இப்போது இந்த லெசனை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாபி டர்ன்ஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கெரியர். ஹாபின்னா என்னது? நம்ம பொழுதுபோக்குக்காண்டி செய்கிற ஒரு விஷயம் தான் என்னது ஹாபி. நிறைய பேர்த்துக்கு நிறைய ஹாபி இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் பண்ணுவாங்க, சிலர் புக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, சிலர் இந்த ஒரு இன்செக்ட்ஸ் பார்ப்பாங்க, காயின்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹாபிஸ் இருக்கும் நம்மளோட ஃப்ரீ டைத்தில் செய்கிற வேலைகள். அந்த மாதிரி செய்கிற வேலைகள் எப்படி ஒரு வெற்றிகரமான செயலாக மாறுது அப்படின்றத அந்த லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வார்ம் அப் ஆக்டிவிட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, look at the pictures, discuss in pairs and share your answer with your friends. என்னது இந்த பிக்சர்ஸை பார்க்குறோம், டிஸ்கஸ் இன் பேர்ஸ், ரெண்டு பேராக பிரிஞ்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட வியூ அந்த பிக்சரில் என்ன இருக்குது என்ன அப்படின்றத பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் கொடுத்துருக்காங்களா, அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ படம் வரைகிறாங்க. அதான் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த கேர்ள் டூயிங்? அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, அந்த கேர்ள் பெயிண்ட் பண்ணுறாங்க. சூப்பர். ஆமாம், அந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு பையன் குக் பண்ணிக்கிருக்கான். அங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மேன் டூயிங்? அந்த மேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அந்த மேன் என்ன பண்ணுறாங்க, குக் பண்ணுறாங்க. ஆமாம், அந்த மேன் குக் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள், வில் யூ லைக் டூயிங் இட்? ஒய்? உங்களுக்கு இது பண்ண பிடிக்குமா? என்ன பண்ண பிடிக்கும் உங்களுக்கு? குக் பண்ண பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் குக் பண்ண பிடிக்கும்ல, குக் பண்ண பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சது நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு என்னது சந்தோஷமாக இருக்கும். அடுத்து இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் கார்டனில் உட்காந்து ஏதோ செடியை இது பண்ணிக்கிட்டு இருக்கா, கல்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒரு செடியை ஊண்டி வச்சுருக்கா அந்த தொட்டிக்குள்ள. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, டூ யூ லைக் கார்டனிங்? ஒய்? அங்கே என்ன கொஸ்டின் கேட்டாங்க, உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குமா, உங்களுக்கு தோட்ட வேலைகள்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு அடுத்து ஒய்? எல்லாத்துக்குமே கார்டனிங் பிடிக்கும்ல, ஏன்னா நம்ம வைக்கிற செடி குட்டி செடியிலேருந்து பெரிய செடியாக வளரும், அது வளர்ந்து நிறைய பூ பழம் காய் அந்த மாதிரி நம்மளுக்கு தான் கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி கார்டனிங் பிடிச்சிருக்கும். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு லேடி அதாவது ஒரு கேர்ள் சைக்கிள் ஓட்டுறாங்க. அங்கே கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேக்கிங் அப் சைக்கிளிங் அஸ் அ ஹாபி? ஸோ சைக்கிள் ஓட்டுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், சைக்கிளிங் சொல்லுவோம். ஒரு சைக்கிளிங்கை ஒருத்தவங்க ஹாபியாக எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து என்னென்ன யூசஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னென்ன யூசஸ் கிடைக்கும், அவங்க நிறைய நேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நேச்சுரல் அந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணலாம், நிறைய புது சீனரிஸ் பார்க்கலாம். இப்படி சைக்கிளிங் பண்ணுறதுனால என்னாகும், அவங்களுக்கு கெலோரிஸ் நிறையா பேர்ன் ஆகும். நம்ம நார்மலாகவே வெயிட்டை குறைக்கிறதுக்கெலாம் சைக்கிளிங் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஹாபி, அதாவது ஒரு நம்ம ஃப்ரீ டயத்தில் செய்கிற ஒரு வேலைகள் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஸ்டோரியில் ஒரு 3 பர்சன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 பர்சன்ஸோட ஹாபியும் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை 3 பார்ட்ஸாக பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.